வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நம்மளுடைய நிஃப்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, மார்க்கெட் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஆப்ஷனுடைய ஓப்பன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,343. ஸோ அந்த லெவலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன். 23,343 அந்த லெவலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,350 பார்க்கணும், இல்லைனா 23,400. ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், என்னென்னா இது அவுட் ஆஃப் த மணியில் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம்னா, அவுட் ஆஃப் த மணியில் கண்டிப்பாக பார்க்க முடியாது நீங்கள். ஏன்னா அவுட் ஆஃப் த மணி போனீங்க அப்படின்னா, இப்போ வந்து காலுடைய அவுட் ஆஃப் த மணி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து புட்டு வந்து இந்த மணியாக இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய அவுட் ஆஃப் த மணிக்கு போனீங்கன்னா கால் இந்த மணியாக இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே வந்து ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கனால அதை நம்ம பார்க்க முடியாது. ஸ்பாட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதில் உள்ள ப்ரைஸ் பார்க்கலாம். ஒரு 100, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து 23,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம 23,300 எடுத்துக்கலாம், இல்லை 23,400ங்கிற ப்ரைஸை பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 50 பாயிண்ட் மேலே இங்கே முன்ன பின்ன பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 23,350 அப்படிங்கும்போது, நம்ம 23,300 அப்படிங்கிற லெவலில் உள்ள ப்ரீமியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரீமியத்தில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ ஒரு ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், வாசி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து 23,300 வந்து நம்ம பார்க்கலாம். 23,300 அப்படிங்கும்போது 23,300 ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 109 ரூபா. ஓகேவா? 109 ரூபா. அதே மாதிரி 109 ரூபாவில் வச்சுக்கணும் லைனை வந்து. ஸோ ஓகே, 108 அதே ரேஞ்சில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 109 ரூபா அப்படிங்கிறது அதான் 23,300 அப்படிங்கிற ப்ரீமியத்தோட ஓப்பன் லெவல். அதே மாதிரி அந்த 23,300 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் அப்படி இருக்கு இல்லையா, புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் மார்க்கெட் வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து, ஸோ இந்த ரெண்டு லெவலையும் வந்து மார்க்கெட் வந்து 9:25. ஸோ அந்த 9:25க்கு 9:25 கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கு. நம்ம வந்து எப்போவுமே சொல்கிறதா என்னென்னா, ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 5 மினிட் ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும்னா, அந்த ஓப்பனிங் கீழ் இந்த லைன் இருக்கு இல்லையா, 109 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவலில் வந்து இந்த கேண்டில், அதாவது என்னென்னா 9:25, நம்ம 9:35க்கு தான் நம்ம எடுக்கணும். 9:35 கேண்டில் தான் ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் நம்ம எடுத்திருக்கோம்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி ஸ்பாட் இருக்கு இல்லையா, ஸ்பாட் வந்து எந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,450 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 442 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸ்பாட் வந்து அந்த 442லேருந்து மார்க்கெட் வந்து நிஃப்டியினுடைய இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து 10:40ன்னு நினைக்கிறேன். 10:40, 10:45. இந்த ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துடலாம். இந்த டைம் இங்கேயே பார்த்துடலாமே. எஸ், 10:55. ஓகேவா? 10:55க்கு வந்து நிஃப்டியும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இதை கொடுக்குது. எங்கன்னா 23,442 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அது வந்து 23,450 அப்படிங்கிற ப்ரைஸில், ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, அப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே நம்ம கொடுத்துருக்க லைன் 192 அப்படிங்கிறது என்னென்னா, அந்த 23,450 இருக்கு இல்லையா, 450ஓட புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இது வந்து. ஓகேவா? ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மார்க்கெட் கீழே வருது. அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஓகேவா? அந்த புட்டுக்கான அந்த புட் ஆப்ஷன் பை பண்ணுறது வந்து எதில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறத விட மார்க்கெட் வந்து அந்த 23,400 அப்படிங்கிற லெவலில் இருக்கும், அந்த 23,400 உள்ள புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது அட் த மணியாக இருக்கிறதுனால அதை நம்ம பை பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து நம்ம பை பண்ணோம், ஒரு சின்ன ப்ராஃபிட். அது ஆப்ஷனில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறது, எல்லா வீடியோக்குள்ளேயும் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆப்ஷனில் வந்து ரொம்ப ப்ராஃபிட். நீங்கள் அதிக நேரம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரிலாம் வாலட்டைலாக மேலே போகணும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம்.
நம்மளோட லெவல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற 2 லெவல், அதாவது ஓப்பன், இப்போ காலுடைய ஓப்பன் ப்ரைஸ், புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ், இந்த 2 லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ட்ரேட் வந்து காலில் ட்ரேட் பண்ணலாம். காலில் ட்ரேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ போதுமானதாக இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக மேலே போகும், இந்த லெவல்லாம் மேலே போகும், நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிலாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இது இன்றைக்கி நாளைக்குன்னு இல்லை, என்றைக்குமே அப்படி தான். ஏன்னா ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆப்ஷனில் வந்து நீங்கள் அதாவது அந்த ப்ரைஸ் வந்து சும்மா வாங்கி நீங்கள் கையில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கையில் வச்சுருந்தாலே இது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரிலாம் ஆப்ஷனில் வந்து ரொம்ப நேரம் நம்ம வாலட்டைலாக மார்க்கெட் மேலே போகும், எல்லா நாளும் மார்க்கெட் மேலே போகும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம கொடுத்துருக்குற அந்த ஓப்பன் ரேஞ்சை அப்படி பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா, காலில் வந்து கால்லையோ புட்லேயோ ஓப்பன், இப்போ புட் ஆப்ஷனில் ஓப்பன் ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து புட் சைடில் ஒரு ட்ரேட் பண்ணலாம். இப்போ காலில் வந்து ஓப்பன் ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து காலில் ட்ரேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னென்னா, இதை மட்டும் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம், இது கூட நீங்கள் மிங்கிளாகி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்கன்னா அது கூட இதை வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து நிஃப்டியினுடைய எங்கள் நிஃப்டி ஸ்பாட்டை வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கு, அப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது அங்கே இருக்கிற, இப்போ நம்ம இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி வச்சு சொல்லுவேன், இன்றைக்கி வந்து நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து 23,350 அப்படிங்கும்போது 23,350லேருந்து 400க்குள்ளே, அதை 23,300 எடுத்துக்கலாம், இல்லைனா 23,400 எடுத்துக்கலாம். நான் 23,300 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 23,300ல் உள்ள காலுடைய ஓப்பன் ப்ரைஸையும் புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸையும் நம்ம வந்து பார்த்து அது எங்கே ஓப்பன் பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்க்கணும். பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா அப்போ நிஃப்டியும் அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கு, இது நம்முடைய ப்ரீமியமும் அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து காலில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன். அதே மாதிரி இப்போ புட்டு நிஃப்டி வந்து ரிட்டர்ன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு அப்படின்னா, அப்போ வந்து புட் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கு, கால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு அப்படின்னா ரெண்டுமே பிரேக் அவுட், அதாவது ஓப்பனுடைய ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுக்கு. இப்போ கால் வந்து ஓப்பனுடைய ரேஞ்சை வந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்கு, புட்டு வந்து ஓப்பனுடைய ரேஞ்சை வந்து இப்போ கீழே மேலே பிரேக் அவுட் கொடுக்குறான். நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நிஃப்டியினுடைய ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நான் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.